வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பொதுமக்களுக்கு ஒரு சின்ன செய்தி. இன்றைக்கி நேற்று முந்தினேற்று பூர்த்தி இந்த ஸ்கூல் டிரைவரு நேராக அந்த முருகர் கோயில் டவுனில் வண்டி வந்திருக்கிற பின்னாடி தியேட்டர் போயிருக்குது. அவங்க அளவுக்கு மீறி கட்டுப்படுத்தாமல் ஸ்பீடாக போய் வண்டி பின்னாடி தியேட்டருக்கு இடிச்சு தியேட்டரில் ஒரு பொம்பளை இந்த ஸ்கூல் பசங்க 2 பேரை அடிபட்டுருக்கு. 4 பேருக்கு 2 பசங்க இறந்துட்டுருக்குறாங்க. அதுக்கு டிரைவருக்கு நான் சொல்லிக்கிறேன், ஏன் டிரைவருக்கு நீ ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லு. ஏன் ஸ்பீடாக ஒரு குழந்தைய கூட்டு உன்னையை நம்பி தானே பாவம் கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய வளர்க்கணும்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு சீராட்டி பாராட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. நீங்கள் அது ஒழுங்காக எடுத்துன்னு போய் வீடு சேர்த்தணும். ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போனோம், வீட்டிலேருந்து வீடு சேர்த்தணும். அதே உங்களால் செய்ய முடியாது. என்ன டிரைவருங்க வேலை செய்கிறீங்க சொல்லு. டிரைவர்னால் என்ன வேலை உங்களுக்கு? கவனம் எங்கே போயிடுது உங்களுக்கு? கடன் பிரச்சனை, பொண்டாட்டி பிரச்சனை அதெல்லாம் விட்டுருணும். உன்னோடைய வந்துட்டால் கவனம் மெயின்டு ஃபுல்லாக உன்னுடைய ஸ்கூல் கவனம் அதில் தான் இருக்கணும், டிரைவிங்கில் தான் இருக்கணும். சைடில் என்ன இருக்குது, எந்தான வண்டி வருதா, முன்னாடி வண்டி வருதா, ஸ்பீடு கண்ட்ரோல் வருதா, எவ்வளோ போகுது வண்டி, அதெல்லாம் கண்ட்ரோல் கிடையாது. வண்டியை ஓட்டுறான்னா ஓட்டிடுறதவா, அப்புறம் டிரைவரை திட்டுறான் அதை திட்டுறான்றது. ஏன் அப்படி பண்ணுறீங்க? ஒரு டிரைவர் பண்ணுறதுனால தான் எவ்வளோ ஆக்சிடென்ட். போய் பாரு ரோட்டில் அப்படியே கண்ணில் தண்ணி வருதியா. ஒரு பக்கம் பண்ணுறானுங்கன்னா அவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க. ஏன் வண்டி ஏன் அப்படி பண்ணுறீங்க? ஏன் பொறுமையாக ஓட்ட மாட்டிங்களா உங்களால்? என்ன பண்ணுறீங்க? என்ன சாதிச்சிடுறீங்க நீங்கள்? 10 நிமிஷத்தில் போய் என்ன ட்ராவல்ஸாக ஓட்டுறீங்க சொல்லு. ட்ராவல்ஸ் ஓட்டுறவங்க கூட உஷாராக ஓட்டினியா? கொண்டு போய் அங்கங்கே அது கோயிலுக்கு போகிறவங்களே போய் கவுத்து விட்டுறான். கோயிலை நம்பி தான் சாமி கும்பிட்றது போகிறான், அங்கேயும் போயிட்டு கவுத்து விட்டுறீங்க. வண்டி பொறுமையாக ஓட்டுங்க. என்ன அவ்வளோ ஸ்பீடாக வண்டி ஏன் ஓட்டுறீங்க? கண்ட்ரோல் எங்கே போயிடுது உங்களுக்கு? கவனம் போகும்போது செல்லில் பேசாதீங்க. எதுக்கு ஃபோன் எதுக்கு வருது? ஃபோன் வந்தால் கட் பண்ணிடலாம். நிறுத்திட்டு பேசிட்டு வண்டி ஓட்டு சொல்லு. நிறுத்திட்டு ஓட்டு, அதான் முறை. அதே போல் நீ கவனம் பாரு. ஃபோன் வரும்போது உன்னோட மெயின்டு கண்ணு தான் தெரியும். மெயின்டு ஃபுல்லாக ஃபோனில் தான் இருக்கும். அதனால் வரும்போது தயவு செஞ்சு யாரும் ஃபோன் எடுத்து பேசாதீங்க. அது கண்ட்ரோல் பண்ணிக்காங்க. நான் அதை சொல்ல வரேன். அடிக்கா மக்களை எவ்வளோ உசுறு போகுது. ரோட்டில் போய் பாரு எத்தனை ஆக்சிடென்ட். அந்த ஓப்பன் பண்ணால் இன்ஸ்டாகிராம்லேருந்து வீடியோ ஓப்பன் பண்ணாவே பூர்த்தி ஆக்சிடென்ட் தான். அங்கேயும் பல்ட்டி அடிச்சு அங்கேயும் விழுந்து அவன் சாகிறான். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மனுஷன் வளர்றது, ஒரு உயிருக்கு ஒரு மதிப்பு இல்லையா உங்களுக்கு? ரோட்டில் நாய் மெரிச்சிட்டு போகிற மாதிரி வண்டி ஓட்டி போகிறானுங்க. காரில் ஃபஸ்ட்டு இந்த காரு 2 வீலரு பயங்கரமான பிரச்சனை. அவங்களால தான் சென்டரில் தூரது, ஓவர்டேக் பண்ணும்போது எதுக்கே கொஞ்சம் பொறுமையாக ஓட்ட மாட்டிங்களா சொல்லு. திட்டுறான்னா எப்படி திட்டாதுக்குவாங்க சொல்லு. டிரைவருங்களுக்கு எங்கே போகுது புத்தி? வெகுலுக்கால அந்த பொம்பளைங்க இந்த வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் உஷாராக. அதே மாதிரி இந்த வெகுலெல்லாம் போகும்போது தண்ணி கொடை எடுத்துன்னு போங்க. கையோட வெளியில் போகும்போது டீரி அதிகமாக வெயில் அதிகமாக இப்போ வரப்போகுது. நீங்கள் உஷாராக இருக்கணும். குழந்தைங்களும் உஷாராக கொடை எடுத்துன்னு போங்க. ஸ்கூலுக்கு போகும்போது பசங்களை பராமரிப்பு பண்ணி அனுப்புங்க. உஷாராக பாருங்கள். ஏன்னு கேட்டால் டிரைவர்களுக்கு சொல்லி அனுப்புங்க. அந்த ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க, நிர்வாகம் என்ன பண்ணுது? ஸ்கூலில் இருக்கிற நிர்வாகம் அந்த டிரைவருங்களுக்கு புத்தி சொல்ல வேணாவா? டிரைவர் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக சொல்ல மாட்டிங்களா சொல்ல. அன்றைக்கி 2 குழந்தை 3 குழந்தை போச்சு. அது வளர்க்குறதுக்கு எவ்வளோ? அதே ஒரே குழந்தை தான் அவன் எவ்வளோ வேதனை போடுவான் சொல்ல. எதுக்கு நீங்கள் அந்த மாதிரி படிக்க வைக்கிறது? அவங்க அனுப்புனா நீங்கள் கொண்டு போய் அங்கங்கே சாக வைக்கிறதுக்கு அவனுக்கு குழந்தை பேத்து வச்சுக்கிறாங்க. கபாரு எது இருந்தாலும் டிரைவங்களுக்கு எச்சரிக்கிறான். ஒழுங்காக எந்த சிந்தனை இருந்தாலும் சரி, வண்டியில் டிரைவர் உட்காந்துட்டா கடவுள் மாதிரி கும்பிட்டு தொட்டு கும்பிட்டு ஒழுங்காக ஓட்டி கொண்டு போய் பேசஞ்சரை சேர்த்தணும். அதே மாதிரி ஒழுங்காக பசங்களுக்கு கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்தணும், வீடு கொண்டு போய் சேர்த்தணும். அது உனக்கு தகுதி இருந்தால் ஓட்டு, இல்லைன்னா ஓரம் கட்டி ஓடி போங்க. எதுக்கு நீங்கள் வண்டி டிரைவிங் பண்ணி எல்லோரும் போகிற இடமெல்லாம் ஆக்சிடெண்ட்டாவா? எதுக்கு வண்டி டிரைவிங் பண்ணுறீங்க சொல்லு. லைசன்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வண்டி ஓட்டாதீங்க, எடுக்காதீங்க. அதே மாதிரி அந்த ஸ்கூலில் மேனேஜ்மெண்ட் இருக்கிறவங்க டிரைவிங் கரெக்டாக பண்ணுறானா இல்லையா, லைசன்ஸ் கரெக்டாக இருக்கா பார்த்து வேலை கொடுங்க. நீ ஸ்கூலில் என்ன வேலை, அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன வேலை செய்யணுங்கிறீங்க? பசங்க பெற்று உங்கள்கிட்ட அனுப்புறது எதுவுமே சாகடிக்கிறதுக்கும் கற்பழிக்கிறதுக்கும் சீரழிக்கிறதுக்குமா நாங்கள் அனுப்புகிறோம்? 8 வயசு 10 வயசு பொண்ணு வாத்தியார் சீரழிக்கிறான். இது கொண்டு போய் பஸ்ஸில் சாகடிக்கிறான். என்னையா நினச்சிட்டு இருக்கிறீங்க மனசில்? என்ன பண்ணுறீங்க நீங்கள் சொல்லு. ஸ்கூலில் என்ன நிர்வாகம் என்ன பண்ணிக்குது? நிர்வாகம் அது கூட சேர்த்து துப்புலாம் எதுக்கே நீங்கள்லாம் ஸ்கூல் வச்சு நடத்துறீங்க? எல்லா ஸ்கூல்லையும் கண்டிப்பாக நீ எல்லாம் டிரைவிங்களை செக் பண்ணு. லைசன்ஸ் கரெக்டாக இருக்குதா, அவன் டிரைவிங் கரெக்டாக பண்ணுறானா, கரெக்டாக ஓடுறானா? அவன் இல்லைனா அவனுக்கு வேறு டிரைவர் மாற்றியா? அர்ஜென்ட்டுக்கு எதனாலும் வச்சுக்கிறதா, எதனாலும் சாப்பிட்டுக்குவியா? டிரைவர்ஸ் எல்லாம் எதுக்கு வைக்கிறா சொல்லு. எவ்வளோ வகரி எடுத்து இப்போ 2-3 பசங்க நான் 2 பசங்க செத்து போச்சு. ஒரு தேட்டரில் பொம்பளை சேர்த்துட்டுருக்குறாங்க. அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் அவன் சொல்லு பார்க்கலாம். திரும்ப அந்த உசுறு வாங்க முடியுமா உங்களால்? ஒழுங்காக எல்லா ஸ்கூலுக்கு நான் எச்சரிக்கிறேன். எல்லா ஸ்கூலில் டிரைவரும் கரெக்டாக இருந்தால் டிரைவர் வை. லைசன்ஸ் கரெக்டாக இருக்குதா பாரு. ஹெவி லைசன்ஸ் வேணும். இந்த எல்லாரும் இருந்தால் தூக்கி விசாரிட்டு முடிக்கூட அவனை. சும்மா வர்றவனெல்லாம் கூட சேர்த்துன்னு உக்காந்துக்குவீங்களா நீங்கள்? கரெக்டாக நிர்வாகம் தான் பண்ணுங்கள். எல்லாம் ஸ்கூலில் லாக் பண்ணுங்கள். எதுக்கு நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிக்கிறீங்க? உங்களுக்கு பணம் தான் முக்கியம். மற்ற மக்கள் எல்லாம் பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது.
இதெல்லாம் ஓப்பனாக சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன், நாளைக்கும் சொல்கிறேன். நான் அது வந்து டிரைவர்களுக்கு முழுசாக சொல்கிறேன். கரெக்டாக லைசன்ஸ் தான் ஓட்டு, லைசன்ஸ் தான் ஓட்டாதே நீ. ஏன்னா கொண்டு போய் வண்டி கருப்பாம்பூச்சி மாதிரி கொண்டு போய் இடிக்கிறது, வண்டி ஓவர்டேக் பண்ணுறது, ஏன் அவ்வளோ உங்களுக்கு தத்துறோம்? பொறுமையாக வண்டி ஓட்ட மாட்டிங்களா? அதே மாதிரி போனே பேசணும் வண்டியை ஓட்டின்னு போயினேக்கிறதெல்லாம் பண்ணாதீங்க. கவனமாக இருங்க. வண்டி சைடில் பாரு, இந்த பக்கம் பாரு, பேக்கில் பாரு, வண்டி வருதான்னு. அவன் பின்னாடி வரான், பின்னாடி ஒருத்தன் குத்துறான். ஒசாராக பார்த்து வண்டி ஓட்டுங்க. நான் தேசிய செஞ்சு சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டால் அந்த டிரைவருக்கு 1000 முறை சொல்கிறேன், எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது. ஏன்னா மனசாட்சி இல்லை. நீங்கள் செத்துடுறான், குடும்பம் என்ன ஆகுது? நீ போய் சாகிறதுல அடுத்தவன் 500 குடும்பம் சாகுது. கோயிலுக்கு போகிற இடத்துல எல்லாம் அவன் சேர்த்து போகிறான். அது கோயில் மேலே கெட்ட பேர். எந்த சாமிக்கு போனால் என்னை காப்பாற்றலன்னு என்ன பண்ணுவான் கடவுள் சொல்லு? டிரைவிங் என்ன கொஞ்சம் கூட புத்தி இல்லையா? கரெக்டாக ஓட்ட தெரியாதா உங்களுக்கு? கவனம் எங்கேயா போகுது உங்களுக்கு? கரெக்டாக பிரேக் இருக்கா, ஆயிலில் பிரேக்குதா, இல்லை கிளச்சிக்குதா, இல்லை என்ன பெட் ஆயில் இது ஆயில் இருக்கா, இன்ஜின் ஆயில் இருக்கா, எதுவுமே பார்க்குறதில்ல. எடுத்த உடனே டிரைவர் ஸ்டேரிங் எடுத்து பிடிச்சி ஓட்டின்னு போயினே இருக்கிறதாவா? பாரியா ஃபஸ்ட்டு பிரேக்கு செக் பண்ணி வண்டி அடியா. கரெக்டாக செக் பண்ணுங்கள். என்னென்னு வாரத்துக்கு ஒரு டைம் செக் பண்ணுங்கள் மெக்கானிக்கல் கட்டு. பார்த்துட்டா தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். சும்மா உங்கள் வீட்டுக்கு வண்டி எடுத்துன்னு போய் ஓட்டினு எல்லாரையும் எடுத்துன்னு போய் சாகடிச்சிருங்க. சரியாக போகுது. வணக்கம். எல்லாருக்கும் எதனா தப்பு இருந்தால் மன்னிச்சிக்காங்க. நான் உண்மையாக தான் பேசுகிறேன். ஏன் அதை சொல்ல வரேன்? டிரைவருக்கு இவ்வளோ தப்பு நடக்குது. ஏன் இவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது சொல்லு? ரோட்டில் எவ்வளோ ஆக்சிடென்ட் பாருக்கு. போய் திறந்து பாருங்கள். அந்த இது ஓப்பன் பண்ணி பாருங்கள் வாட்ஸ்அப்பை. உடனே எல்லாமே அங்கங்கே அடித்து அங்கங்கே விழுந்துனுக்கிறான், கிடக்கிறான். எல்லா இடத்துலையும் சாவு. என்னதுக்கு அப்பா ஒரு உயிரை வாழ்கிறது எவ்வளோ பேர் கஷ்டம் தெரியுமா? பொறுமையாக ஓட்டுங்க. என்ன உங்களுக்கு நல்லதான் திட்டுறான். வண்டி டிரைவிங் பண்ணும்போது பின்னாடி வரான், முன்னாடி பார்த்து ஓட்டுங்க. அதே மாதிரி மொல்ல ஓட்டினு போயா 70-80 போயா 100ல் 120 போனீங்கன்னா ஆம்புலன்ஸில் 108 போயிடுறீங்க. எதுக்கு அந்த வேலை பண்ணுறீங்க? செஞ்சு பாரு. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், நாளையும் சொல்கிறேன். அதே மாதிரி நிர்வாகம், ஸ்கூல் நிர்வாகம் லைசன்ஸ் இல்லைன்னா அவனை வேலைக்கு சேர்த்த டிரைவர் எந்த டிரைவரும் வைக்காதீங்க. அனுப்பிச்சிட்டு வேறு டிரைவரை போடு. இதுதான் உங்களுக்கு சொல்லுவோம் லாஸ்ட் வார்னிங்கு. வணக்கம்.